நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதமும் நமக்கு பிறக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட சேர்க்கையும் கிரகங்களோட பெயர்ச்சியும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல விதமான மாற்றங்களையும் தரப்போகுது. அதனால கிரகங்களோட பெயர்ச்சிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மேஷ ராசியில அதுவும் வக்ர பயிற்சியில இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையிலிருந்து மேஷத்துல பின்னோக்கி மீனத்துல நுழைய போறாரு. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கு போறாரு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மீன ராசியில செவ்வாயோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மேசத்துல சுக்கிரனோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மீன ராசியில புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரா பயணத்தை மேற்கொள்ளுறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட பயிற்சியும் கிரகங்களோட மாற்றமும் இப்படிதான் இருக்குது. கும்ப ராசியில சனி செவ்வாயோட கூட்டணியும் இருக்குது. உச்சம் பெற்ற கிரகங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்க போறோம். எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து முடிவெடுக்கும் திறன் கொண்டவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். உங்க ராசி அதிபதி சூரியன் இந்த ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியில் ராகுவோடு இணைஞ்சு 8ஆம் வீட்டில் பயணம் செய்கிறாரு. சுக்கிரன் 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்று பயணம் செய்ய சூரியனும் மாதத்தின் பிற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் அதுவும் உச்சம் அடைகிறாரு. இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் உங்க ராசியை பார்வையிடுவதால உங்களுடைய குறைகள் அனைத்துமே நீங்க போகுது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்று பயணம் செய்வதால் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும். சொத்து சுகம் அப்படிங்கிறது சேரும். உங்களுடைய காதல் இந்த மாதத்தில் கல்யாண உறவாக மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்தாலும் அந்த அளவு உங்களுக்குள்ள ஒற்றுமையும் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதால மாதத்தின் தொடக்கத்தில் சில மனக்கசப்பான சம்பவங்கள்லாம் நடக்கலாம். பணியிடத்திலையும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஏற்படும். ஒரு சில காரணத்தால நீங்க புறக்கணிக்கப்படுறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. உங்களுடைய வேலையில சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. உங்களுடைய வேலையில கவனத்தை இழக்க செய்யறதுக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே செய்து முடிங்க. குறித்த நேரத்துல முடித்து கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே மாதத்தின் ஒரு பகுதியில் அதுவும் 7ஆம் வீட்டுல சனியும் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கும் உங்களுடைய தொழில் கூட்டாளிக்கும் இடையே ஒரு விதமான பதட்டங்கள்லாம் வரலாம். நீங்க தனியா தொழில் நடத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்பு, உங்களுடைய தொழில்நுட்பத்தோடு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. நல்ல வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சியை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு 9ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கறதால மாணவர்களுக்கெல்லாம் கற்றல் உணர்வு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். எதையாவது நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும், நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து நல்லா படிப்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலையும் ஆர்வமாக இருப்பீங்க. கற்கும் ஆசை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வேரூன்றி இருக்கும். நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்க விரும்பீங்க. உங்களுடைய அறிவையும் அதிக அளவு நீங்கள் வளர்த்துக்க முடியும். பாடங்களை முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது நல்லது. கேது 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 8ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு சூரியனின் தாக்கமும் இருக்கிறதாலும் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். குடும்பத்தில் மற்றவர்களோட தலையீடு அதிகமாக இருக்கும் பொழுது குடும்பத்திலையும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய பிரச்சனைகளை பேசி தீர்க்க முயற்சி செய்கிறது தான் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களையும் அனுசரித்து போங்க. நீங்கள் 2 அர்த்தங்களை கொண்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் 2 வேலைகளை கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையனால எல்லாரும் உங்களுக்கு பாராட்டுவாங்க. முக்கியமாக குடும்ப விஷயங்கள்ல அடுத்தவர்கள் தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்கள் அடுத்தவர்களுக்கு குடும்ப விஷயங்களை தலையிடுவது, கருத்து கூறுவது, பஞ்சாயத்து பண்ணுவது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். இந்த மாதத்துல
உங்களுக்கும் உங்களுடைய பிரியமானவர்களுக்கும் இடையே காதல் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒருவரை ஒருவர் புரிஞ்சு கொள்ளுவீங்க. 7ஆம் வீட்டில் செவ்வாயும் சனியும் இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஒரு சிறு பிரச்சனை அப்படின்னாலும் மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது. சுக்கிரன், ராகு மற்றும் சூரியன் 8ஆம் வீட்டில் இருக்கிறதால தேவையற்ற செலவுகள் எல்லாமே வரலாம். உங்களுக்கு இது சுப செலவாக இருக்கலாம், அசுப செலவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது இல்லத்தில் இருந்துகிட்டே இருக்கும். நிதி நிலைமை அப்படிங்கிறத சற்று கடினமாக தான் இருக்கும். உங்களுடைய செலவுகள் மிக விரைவாக உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால உடல்நல பிரச்சனைகளையும் ஒரு சில பாதிப்பு எல்லாம் வரலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் துரித உணவுகளுக்கு பதிலாக நல்லா வீட்டில் சமைச்ச உணவுகளையும் நீங்கள் அதிகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல விதமான சிக்கல்களையும் நீங்கள் தவிர்க்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஏதேனும் கவலைகள் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சு இல்லத்து பூஜை அறையில் தினமும் விளக்கேற்றிட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும். இந்த மாதம் வருமானம் அப்படிங்கிறது ஓரளவு உயரும். பணத்தை குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்காக நீங்க பயன்படுத்துவீங்க. அதனால குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஓரளவு மகிழ்ச்சி அடைவாங்க. நீங்க பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் இந்த மாதத்துல நிறைவேற்றுவீங்க. அதுவே உங்களுக்கு திருப்தி கொடுக்கும். உங்களுடைய உத்தியோக வளர்ச்சிக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் இந்த மாதத்துல நீங்க கத்துக்கலாம். பணி நிமித்தமா நீண்ட தூர பயணம் எல்லாம் சென்று வருவீங்க. அது உங்களுடைய பணிக்கு முன்னேற்றத்திற்கு உதவிகரமா இருக்கும். ஆன்மீக பயணம் எல்லாம் இந்த மாதத்துல சென்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல புதிய முயற்சிகள் எதையும் இந்த மாதத்துல நீங்க மேற்கொள்ள வேண்டாம். வழக்கமான செயல்களை மட்டும் செய்யுங்க. குடும்ப உறுப்பினர்களால ஏற்படும் திடீர் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது அதிகமாகலாம். நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்க. தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு கடன் வாங்க வேண்டாம். 3ஆம் நபரோட தலையீடு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அனுமதிக்காதீங்க. உங்களுடைய பேச்சுல கவனம் அப்படிங்கிறது தேவை. உங்களுடைய கோபத்தை குடும்ப நபர்களிடம் காட்டாம இருக்கிறது தான் குடும்பத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல வருமானம், நல்ல ஆர்டர்கள் எல்லாமே கிடைக்கும். அதனால பொருளாதாரத்துல ஓரளவு முன்னேற்றம் உண்டு. குடும்பத்துல புதிய நபரின் வருகையால செலவினங்கள் அப்படிங்கிறது கூடலாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வெளியில் சொல்வதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காக பணத்தை முதலீடு செய்யறதுக்கெல்லாம் இந்த மாதத்துல நீங்க முன் வருவீங்க. இந்த மாதம் குடும்பத்தோடு விருந்து விழாக்கள் என சென்று வருவதால செலவுகளும் அந்த அளவு உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான மாதம். குரு பகவானோட ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. அதிக மதிப்பெண் அப்படிங்கிறது சிம்மராசி மாணவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய இலக்கை அடைகிறதுக்கு ஆசிரியர்களோட ஆசீர்வாதமும் பெற்றோர்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுகளுக்கு சனிக்கிழமையில் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. இதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே சிதறி ஓடும். நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் தீர ஆலோசித்து தெளிவான முடிவெடுத்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்கும்.